நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து புதினா வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் கடையில் வந்து புதினா வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து புதினாவில் இலையெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு முடிஞ்சளவு வந்து குச்சி எல்லாமே வந்து ஊண்டி வச்சுருந்தேன். எப்படி பண்ணேன்னா வந்து ஒவ்வொருலேயும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி குச்சியை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கத்தாழையோட அதில் வந்து லேசாக வந்து டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இது வச்சதில் வந்து 2 தொட்டியில் வச்சேன். இந்த தொட்டியில் ஒன்று வச்சேன், இன்னொன்று வந்து இந்த தொட்டிலையும் வந்து நான் வந்து வச்சேன். ஒரு 2லேயுமே வந்து 10 10 வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 2 3 வந்து சூப்பராக வந்து அருமையாக வந்திருக்கு. மீதி ஒரு 5 6 இது வந்து கருகி போயிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்டெம்ஸ் வந்து சில இதில் வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வருதான்னு சொல்லி பார்ப்போன்றக்காக விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இலை விட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு கடையில் வாங்கி வைக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கும்போது அவங்க வந்து எப்போ புதினா அறுவடை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு பெருசாக வந்து எத்தனை வந்து உங்களுக்கு பொழைச்சி வரும்னு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வளர்த்துட்டு உங்கள் புதினாலேருந்து வரதை உடனே கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கத்தாழையில் டிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை வந்து விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஈல்டு வந்து இதை விட பெட்டராகவே கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து புதினா வளர்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.